விஜய் சாருக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் மிகப்பெரிய வாய்ப்பு அவருக்கு தான் இருக்குது. விஜய் சாரோட அம்மா வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, என்னோட பையன் வந்து கடகராசி கடகலக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு ஒரு ஆராய்ச்சி பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது ஜாதகம். இப்போ விஜய் சாருக்கு எப்படி சொன்னீங்களோ அது மாதிரி ஸ்டாலின் சாருக்கு எப்படி இருக்கும் சார்? அவர் பேர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கருணாநிதிங்கிறது அவர் ஐயாவோட, இவரோட பேர் முத்துவேல் ஸ்டாலின் வச்சுருந்தாங்க. இப்போ அவரோட ஜாதகம் மீனத்தில் செவ்வாய் இருக்கு மட்டும் பார்த்தேன். அந்த மீனத்தில் தான் இப்போ சனி வரப்போகுது. சனி வந்த நுழைஞ்ச காலம் டிஎம்கே பீரியடுக்கு எத்தனை எகெயின்ஸ்ட் வந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது எதனால சார்? தனிப்பட்ட அது நான் பேசலை, ஜாதக ரீதியாகவே சொல்கிறேன். அவர் பேரில் சனி நிற்கிது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர். ஸோ அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது ஜாதக ரீதியாக? திரு பழனிசாமி அப்படிங்கிற பேருக்கு வந்து செவ்வாய் சனி வந்து, இப்போ இதே அவர் பேரை அவர் ஜாதகத்தில் சனி போய் செவ்வாவை இல்லை அவரோட ஜாதகத்தில் இருக்கிற சனியும் செவ்வாயும் கோச்சார சனி போய் டச் பண்ணுச்சுன்னா சார் அவருக்கும் ஃப்ரூட்ஃபுல் ஆகிடும். சீமான் அவர்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது 26 பொறுத்தவரை? அவருக்கு இப்போ சனி வந்து குருவோட வீட்டில் தான் சார் போகுது. அவருக்குமே பெருசாக. அண்ணாமலை அவர்கள் பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. அவரோட ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாவை சனி பார்த்துருக்கோம். இல்லைன்னா கும்பத்தில் இருக்குன்னு, சனி கும்பத்தில் இருக்கிற காலம் மேஷம் விருச்சிகம் செவ்வாயோட இடம், அதை பார்க்கும்போது சரிவு தான் ஆகும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு வகையான ஜோதிட முறைகள் கொஞ்சம் பிரபலமடையும். அது ரொம்ப துல்லியமாகவும் இருக்கும். பல பிரச்சனைகளை நோட்டிஃபை பண்ணுற இடத்துல, சொல்யூஷன் நோட்டிஃபை பண்ணுற இடத்துல. அந்த வகையில் தற்போது ஒரு ஜோதிட முறை பிரபலமாகிட்டு வருது, என்கேவி ஜோதிட முறை அப்படின்னு. அதை வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற ஜெயகாந்தன் அப்படிங்கிறவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த ஜோதிட முறை பற்றியும் அதில் நிறைய விஷயங்கள் பற்றியும் நம்ம பேச இருக்கிறோம், தெரிஞ்சுக்க இருக்கிறோம், பேசலாம். அண்ட் குறிப்பாக 2026 எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற தொடர்பாகவும் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனும் வருது. ஸோ அரசியல்வாதிகளுக்கான நிலவரங்கள் எப்படி இருக்கும், அதில் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படியெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது, நான் இதுக்கு அடுத்து நான் இண்டிவிஜுவல் தலைவர்கள் ரீதியாகவும் போகிறேன். சரி சார். ஒரு ஐயா வந்து சொல்லுவார் சார், நான் வசந்தன் ஐயாவை பார்த்ததில்லை, அவரோட சிஸ்டம் படித்தது தான். அண்டு ஐயாவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஃபேமிலிஸு அவங்க எல்லாருமே நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க நான் ஐயாவை பார்த்த மாதிரியே ஓவராக பேசுகிறேன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஜோதிடம் சொன்னதில்லை. நான் ஒரு ஆச்சரியப்பட்டு ஒரு சந்தோஷமாக நான் சொல்கிறேனே தவிர அவர் கூடயே இருந்து கற்றுக்கிட்ட மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. அப்படி இல்லை, நான் அவரை பார்த்ததே இல்லை, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. பட் அவரோட சிஸ்டத்தை படித்தது எனக்கு பெரிய பாக்கியம் தான். அதனால் அவர் சில வீடியோஸ்லாம் சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் டேட் இருக்குல்ல சார், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சார், இன்றைக்கி நம்மளோட மனநிலை அடுத்த வாரம் இருக்குமான்னு கேட்டால் டவுட். ஆனால் இன்றைக்கி இப்போ நான் சொல்கிறேன், ஸ்டில் விஜய் சாருக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் மிகப்பெரிய வாய்ப்பு அவருக்கு தான் இருக்குது, வெற்றி பெறும் அளவுக்கு கிட்டத்தட்ட. பட் டேட் தெரியும். நம்ம அந்த டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அன்றைக்கு உண்டான நிலவரங்கள் எப்படி இருக்குது, அதான் திருப்பி சொன்ன மாதிரி தான் நம்ம மன. அப்போ டேட்டு தெரிஞ்சாத சொல்ல முடியும். அப்போ நான் இப்படி கேட்குறேன், இப்போ இந்த ராசிக்கான எண்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, 1, 3, 5, 2, 4 இந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது இன்னும் தேர்தலினுடைய தேதியும் குறிக்கப்படலை. ஒருவேளை தேர்தல் தேதி இந்த தேதியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்வது போல் இப்போ என்ன நிலவரம் நான் சொல்கிறேனோ அதுவே கடைசி வரைக்கும் நீடிக்கும், அச்சீவ் ஆகும் அப்படின்ற பாயிண்ட். என்ன தேதிகள் வந்தால் அப்போ நீங்கள் சொல்வது போல் விஜய்க்கு சார் அது அந்த ஜோனுக்கே நான் இன்னும் போகல. ஓகே சரி, அது நான் எந்த டேட்டு அது நான் போவே இல்லை. ஓகே. பட் நான் பேரை வச்சு சொல்கிறேன், அந்த நேம் ஐயா கிரியேட் பண்ணிடுறதில்ல, நான் அதை வச்சு சொல்கிறேன். அண்டு இப்போ இருக்கிற நிலைமை இருக்கு இல்லையா, அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் இருக்குல்ல. எஸ். அண்டு அவர் யாரோட ஜாதகம் எனக்கு பர்சனலாக தெரியாது. பட்டு விஜய் சாரோட அம்மா வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, என்னோடய பையன் வந்து கடகராசி கடகலக்கணும்
அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு அன்னைக்கு அவர் அந்த பிறந்த நாள் எங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆமாம் ஜூனியர், அதை வச்சு அவர் கடகலக்கணும்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க, அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதை வச்சு ஒரு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கு ஒரு ஜாதகம், பயங்கரமான ஃபேவராக இருக்குது அவருக்கு. அதை வச்சு தான் நான் விஜய் சாருக்கு இப்போது சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னது. ஸோ இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற திமுக அரசினுடைய நிலவரம் எப்படி இருக்கும்? ஏன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி எப்படிலாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குன்றதுல என்ன, அது ஒரு பக்கம், அது அரசு நிர்வாகம், அவங்க மீதான நன்மதிப்பு, அதெல்லாம் அப்படி போகட்டும். பட் அவருடைய நேரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ விஜய் சாருக்கு எப்படி சொன்னீங்களோ அது மாதிரி ஸ்டாலின் சாருக்கு எப்படி இருக்கும்? சார் அவர் பேர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கருணாநிதி ஸ்டாலின் சார். கருணாநிதிங்கிறது அவர் ஐயாவோட பேர், மறைந்த முதலமைச்சர் அவரோட பேர். இவரோட பேர் முத்துவேல் ஸ்டாலின் வச்சுக்கலாம் சார். ஐயாவோட பேர் இருக்குல்ல சார், அதுலேயும் கூட இப்போ ஸ்டாலின் மட்டும் எடுத்துக்கலாமே, முத்துவேல் தாத்தா பேர் சார். எல்லாம் ஒரே கிரகம் தான் சார், அதனால சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே, கிரகம் தான். இப்போ அவரோட ஜாதகம் நம்ம தோராயமாக நமக்கு தெரியாது, பட் அந்த டேட்டில் சில பேர் அனுப்பிச்சிருந்தாங்க, நெட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாக அது அவரோட ஜாதகமானு கூட தெரியல. பட் அவருக்கு மீனத்தில் செவ்வாய் இருக்கு மட்டும் பார்த்தேன். அந்த மீனத்தில் தான் இப்போ சனி வரப்போகுது. வாக்கியப்படியும் வச்சுக்கோங்களேன், திருக்கணிதப்படி வந்தாச்சு. வாக்கியப்படி மார்ச் 6 வருது. நம்ம பாஸ்ட்டே விட்டுருவோம். ஏன்னா சார் பாஸ்ட் உங்களுக்கு தெரியும், இந்த இயர் மட்டும் வச்சுக்குவோம். சனி வந்த நுழைஞ்ச காலம் டிஎம்கே பீரியடுக்கு எத்தனை எகெயின்ஸ்ட் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ எகெயின்ஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு. இது எதனால் சார்? அது தனிப்பட்ட அது நான் பேசலை, ஜாதக ரீதியாகவே சொல்கிறேன். அவர் பேரில் சனி நிற்கிது, திருக்கணிதப்படியே வச்சுப்போம். இந்த வருஷம் வந்துருச்சு. இதுலேருந்து கொஞ்சம் பாருங்கள், அந்த பேரில் நிற்கிற காலம் யாராக இருந்தாலும் அடி விழும். இப்போ இல்லை, மார்ச் 6 வச்சுக்கோங்க சார், வாக்கியப்படியே வச்சுக்கோங்க சார். திருப்பியும் அதே அவரோட பேருக்கு மேலே சனி வருது. அது ஒரு அரசியல் ரீதியாக சொல்கிறேன், ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான டைம் கிடையாது. எலெக்ஷன் டேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல சார், அது நிறைய வேலை மாற்றலாம். ஓகே ஓகே, நீங்கள் சொல்கிறது மூலமாக எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சிட்டிங் உட்காரணும்னு சார். தாராளம் உட்காரலாம் சார், உட்காரலாம். ஓகே. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், இப்போ அவங்க 2026 கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கணும்னு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது ஜாதக ரீதியாக? இது பேரே வச்சுக்கலாம் சார். அவங்க யாரோட இண்டிவிஜுவலான ஒரு ஜாதகம் நமக்கு ஒரிஜினலாக கிடைக்காது, எக்ஸாக்டாக கிடைக்காது. நம்ம பேருக்கு வச்சுப்போம். பழனிசாமி, திரு பழனிசாமி அப்படிங்கிற பேருக்கு வந்து செவ்வாய் சனி வரும் சார். இப்போ இதே அவர் பேர் அவர் ஜாதகத்தில் சனி போய் செவ்வாவை இல்லை அவரோட ஜாதகத்தில் இருக்கிற சனியும் செவ்வாயும் கோச்சார சனி போய் டச் பண்ணுச்சுன்னா சார் அவருக்கும் ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை. இந்த பேர் யாராக இருந்தாலுமே சொல்கிறேன், இந்த பேருக்கு சரியான இல்லை. இப்போ திருக்கணிதப்படி எடுத்துக்கிட்டோன்னா சார், ஒரு இந்த வருஷம் கொஞ்சம் பாருங்களேன், என்ன ஒரு மூமெண்ட் இருக்கா, ஒரு ஒரு என்ன மாதிரியான பேசுகிறாங்க புரியுது சார். அவரோட நிலைப்பாடு எந்த அளவுக்கு வீரியமாக இருந்திருக்கு, அதெல்லாம் இருக்கான்னு பார்த்தா இல்லைல்ல சார். சனி போய் பார்த்துட்டு இருக்கோம் அவர் பேரை, இல்லாமல் இது நடக்காது. இல்லை, இந்த இடத்துல கூட்டணி ரிலேட்டடாக சொல்கிற பொலிட்டிக்கல் கணக்கு நான் ஜாதக கணக்கோடு கம்பேர் பண்ணி கேட்குறேன். ஏன்னா இங்கே பாஜகவுடனான கூட்டணி தான் வந்து அவருக்கு ட்ராபேக்காக இருக்க போகுதுன்னு ஒரு மெயின் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அப்போது நான் இந்த ஜாதக ரீதியாக வரேன், இவரோடு கூட்டணி சேருபவர்களினுடைய நிலைமையும் நீங்கள் சொன்னது போல் அவருக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லாமல் போகிறதுக்கான விஷயத்தில் எந்த அளவுக்கு தலையீடுகளை ஏற்படுத்துது பாஜக சொல்ல போனால்? அதான் சார். இப்போது கோபிநாத்னு உங்கள் பேர் சார். இப்போ நான் டைரெக்டாக உங்களே அடிக்கிறேன், சுற்றி இருக்கிறதுலாம் தேவையே இல்லை, அதெல்லாம் தப்பாக தான் வந்துடலாம். இப்போ பாஜக சொன்னீங்களே சார், அந்த சமயத்தில் அவங்க கூட்டணி வச்சாங்க இல்லையா, இந்த ஒரு சனி போய் அவங்க பேரையோ சில பாவங்கள் டச் பண்ணுச்சுன்னா சரியில்லாத நேரம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். ஏப்ரல் 12 அது நம்ம போட்டு பார்ப்போம் சார், பஞ்சாங்கம் அது இருக்குது, அது போட்டு பார்ப்போம், மாட்டி விட்டுறாதீங்க. ஓகே ஓகே ஓகே. அதனால் அதுக்குன்னு பிஜேபி வந்து ஒரு தப்பானதோ அந்த மாதிரி நாம் சொல்ல, நம்ம எல்லாமே ஆஸ்ட்ராலஜியாகவே நம்ம பார்ப்போம். இது யாராக இருந்தாலுமே அது அஃபெக்ட் ஆக தான் சார் செய்யும். ஒவ்வொருத்தரோட தலைவரோட நிலைப்பாடுகள் எப்படிலாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு சனி போய் மீனத்துக்குள்ளே நுழைய போகுது, முன்னாடி கும்பத்திலிருந்து டிஎம்கேங்கிற அந்த உதயசூரியன் தானே சார் கட்சி பேர், அவங்க உதயசூரியன் தானே சார்? நம்ம உதயசூரியன். அது வந்து சூரியனாக வரும். 2.5 வருஷ காலம் அந்த சூரியன் வீட்டையே பார்த்துட்டே இருக்கும். அப்போது அந்த டிஎம்கேவோட ப்ரெஷர் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இது நான் சொல்லணும்னு இல்லை, கும்பத்துலேருந்து சனி அந்த சபைன்னு சொல்லுவாங்க சார், கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, தமிழ்நாடு சொல்கிறேன், அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த டிஎம்கேவோட நேமையே சனி பார்த்துட்டு இருக்கும். எவ்வளோ ப்ரெஷர் ஆனாங்க, ஒவ்வொரு சின்ன விஷயத்துல எவ்வளோ ப்ரெஷர் ஆனாங்கன்னு நமக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இதே மாதிரி தான் சார்
ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பேர் எப்படி இருக்குது அதுதான் ஐயா வந்து எடுத்தது. பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது ஒரு ஜாதகத்தில் சார் தன் வீட்டை பார்த்த கிரகம்னு நம்ம எடுப்போம். இப்போ அது அவர் பேராகவே அமைஞ்சு போச்சுன்னு வைங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே மாறிவிடும். அது சனியே வந்து பார்த்தாலும் அடி இருக்குமே தவிர அப்படியே முடங்கி போகிற மாதிரி இருக்காது. அதனால தான் நம்ம இண்டிவிஜுவல் ஜாதகமாக நம்ம பார்க்குற விஷயமே அதுதான். பட் இவருக்கு இப்போ ஐயா ஸ்டாலின் ஐயா அவரோட ஜாதகம் இல்லை மீனத்தில் செவ்வாய் இருக்குங்கிற மாதிரி தான் பார்த்தேன். அது அவரோட ஒரிஜினல் ஜாதகமாக கூட தெரியாது. ஓகே. பட் மீனத்தில் செவ்வாய் இருக்க காலம் அவங்க சனி வர காலம் இப்போ அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஓகே. நான் இப்போது அடுத்ததாக வந்துடுறேன். ஸோ அப்போ பாஜகன்னு வச்சு அவங்களுக்கு பர்டிகுலர்லி சொல்ல முடியுமா? ஏன்னா பாஜக இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும், இல்லை நான் பொலிட்டிக்கலி எடுக்கிற அவங்க மூமெண்ட்டாக எடுக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மதம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்குது. ரீசெண்டாக திருப்பரங்குன்ற பிரச்சனை முருகன் சார்ந்த பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் என்ன மாதிரி ஜாதக ரீதியாக ரோல் ப்ளே பண்ணுது சார்? அது இதுபடி தான் சார் வேலையை ரோலே ஆகும், வேறு எதுபடியும் ஆகாது. இப்போது நான் சொன்னேன் மீனம் தான் மதுரை 9 கோயில்னு சொன்னேன். அதோட சர்ச்சை உள்ளே வந்த உடனே அது ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. உள்ளே இப்போ மார்ச் அந்த மாதிரி தானே சார் அது ஸ்டார்ட் ஆச்சு. ஜான்வரி நினைக்கிறேன். ஜனவரி பிப்ரவரிலையும் அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், அந்த ஆரம்பத்திலே அந்த ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு அந்த அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. எஸ், உள்ள மீனத்துக்கு திருக்கணிதப்படி உள்ளே வந்துட்டு இருக்க காலம் வந்தோன்னா அது ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ இதை தவிர வேறு எந்த ரோலும் பண்ண முடியாது. இந்த பாவங்கள் போய் சனி பார்க்கும் காலம், குரு பார்க்கும் காலம் நல்லது கொடுக்கும், சனி பார்க்க காலம் மாற்றத்தை கொடுத்துரும். எல்லாத்துக்குமே பிஜேபிக்கும் அதே தான். ஓகே. ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லாத சுச்சுவேஷன் இருக்குது, அப்படி தான் எடுத்துக்கலாம். ஓகே, நான் சீமான் அவர்களுக்கு வரேன். சீமான் அவர்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படி 26 பொறுத்த வரைக்கும்? சார் அவர் ஜாதகம் எனக்கு தெரியாது, இல்லை பெயர் வச்சு சொல்லுவீங்க. அதாவது அவருக்கு இப்போ சனி வந்து குருவோட வீட்டில் தான் சார் போகுது. அவருக்குமே பெருசாக எப்படி இருக்கும்னு என்னால் ஃபுல் ஃப்ளெட்ஜாக அவரோட ஜாதகம் எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. ஓகே. பட் பேரை வச்சு நம்ம பார்க்கும்போது சார் மோஸ்ட் ஃபேவராக வருமாங்கிறது பெரிய 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 சந்தேகம் சார். ஓகே. அவருக்கும் பெருசாக இல்லை ஒரு தொகுதியாவது ஜெயிப்பாங்களா? அது சார் அது அவங்க நிற்கிற கேண்டிடேட் இருக்குது, அது எல்லாமே தனித்தனி. ஓகே. பட் நான் அவர் தானே தலைவர். ஓகே. அந்த இதுக்கே அவர் தானே தலைவர். இப்போ அவர் போய் ஸ்டேஜ் அந்த இடத்துல ஏறுவாரா அப்படின்னு கேட்டால் இந்த வருஷங்கிறது ரொம்ப பாசிபிள் இல்லை. ஓகே. அப்போ அவரை பேஸ் பண்ணும்போது நம்ம அவர் முதல்வர் ஆவாரா அந்த வெற்றியை தான் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தா இல்லை. பட் ஒவ்வொரு தொகுதியாகனா அந்த நிற்கிற கேண்டிடேட்டை பேஸ் பண்ணி தான் அது ரொம்ப ரொம்ப மெயின். ஓகே. நல்ல டெபாசிட்ஸ் ஃபுல்லாக பெருசாக அங்கே வாங்குறாங்களா இல்லை இப்போ இவர் ஐயா சீமான் ஐயாவை மட்டும் நான் சொல்லலை, எல்லாத்துக்குமே சொல்கிறேன். எல்லா தலைவர்களுக்குமே எல்லா அரசியல் தலைவர்களுக்குமே அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யாரை கேண்டிடேட்டாக நிறுத்துகிறாங்க, எல்லாத்துக்குமே டெபாசிட் போகுமா அப்படிங்கிறது கணக்கு இல்லை. அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகம் ப்ளே பண்ணும். ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி பேரெல்லாம் வந்து தன் வீட்டை பார்த்த கிரகம் அந்த வீட்டையே குருலாம் பார்த்ததுன்னா இப்போ நான் சொன்னது எல்லாம் தவிடுபடியாக உடஞ்சிரும். பட் இது எல்லாமே பொது தான், காமன் தான். ஓகே சார். தேசிய அரசியல்னு பார்த்தா காங்கிரஸ் சரிவு நோக்கியே போயிட்டுருக்காங்க. ராகுல் காந்தி அவர் தான் கொஞ்சம் தலைமை பண்பில் இருக்கிறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி காங்கிரஸினுடைய நிலவரம் என்னவாக தான் இருக்குது இப்போ சார்? இப்போதைக்கு இப்போ மீதி இருக்கிற கட்சிலாம் இருக்குல்ல சார், மீதி இருக்கிற கட்சி தலைவர்கள்லாம் இருக்குல்ல சார், இந்த ஒரு ஜோன் சொல்லுவாங்க, இந்த தனுசு மண்டலத்துலேருந்து உள்ள சனி போகுதுல்ல சார், இந்த சனி போகிற காலம் இந்த பேர்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே வரும் ஜோன். இப்போ இந்த ராகுல் காந்தி ஐயா அவர் பேர் நான் கிரகம் சொல்லலை, அவங்களோட இந்த வருஷத்தோட நிலைப்பாடே கொஞ்சம் பாருங்களேன், டவுனாக தான் இருக்குது. டவுன் தான் சார். அதான் செம்ம டவுன். தோல்விகள் எல்லாத்துலேயும் தோல்விகள், அப்படி எல்லாத்துக்குமே தோல்வி ஆகிட்டே இருக்குது சார். இந்த பேரெல்லாம் நம்ம பிடியில் இருக்குது சார், சனியோட பிடியில் இருக்குது. 26லேயும் அதே தான். மேக்கப்புறம் குரு மாறும்ல சார், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்போது சுச்சுவேஷன். ஓகே சார், நிறைய பேசிட்டோம். ஃபைனலி ஒன்றே முடிக்கலாம், ஏன்னா நம்ம அண்ணன் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கார் வெளில இருந்து. அண்ணாமலை அவர்கள் பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐயாவோட பேர் வந்து செவ்வாய் கொடுக்கும். அவர் எப்போ சார் இதுலேருந்து அந்த பொறுப்புலேருந்து எப்போ சார் வந்தார்? அதுவும் அந்த ஏப்ரல் 11ன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா அவர் ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதிமுக பாஜக கூட்டணியே வச்சாங்க. எஸ். அது எந்த இயர்னு தெரியுமா சார்? இந்த வருஷம் தான். இந்த வருஷம் தான். ஆமாம், 25 தான். 25 ஏப்ரல் சார். 2 விஷயம் சார். எய்தர் அவரோட ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாவை சனி பார்த்துருக்கோம், இல்லைன்னா கும்பத்தில் இருக்குன்னு வைங்க, சனி கும்பத்தில் இருக்க காலம் மேஷம் விருச்சிகம் செவ்வாயோட இடம், அதை பார்க்கும்போது சரிவு தான் ஆகும். அதுக்குன்னு நம்ம
எல்லா பேரையுமே நம்ம என்ன இது சுத்தமாகாது, என்ன விஜய் சாருக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப தூக்கி பெருமையாக பெருசாக சொல்கிறா அப்படி இல்லை. எல்லாத்தோட பேருமே கிட்டத்தட்ட சனிகிட்ட மாட்டுது. ஓகே ஓகே ஓகே. இப்போது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு சார், 1 வருஷம் ஆயிடுச்சு. இவங்களோட நிலைப்பாடெல்லாம் என்னவா இருந்திருக்குன்னு நமக்கே தெரியும். இப்போ நான் வந்து பயங்கர பெருசாக இருக்கிற ஆளை நான் போய் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை. நான் உங்களுக்கு இந்த நிலைப்பாடு, இந்த சனி வந்த காலம், பார்க்குற காலம் எப்படி இருந்தது, எப்படி இருக்க போகுதுன்னு தான் நான் சொன்னேன். அண்ணாமலை ஐயாவோட பேரை சனி பார்த்துட்டு தான் இருக்கும். அதனால தான் அவரோட ஒரு சரிவு வந்தது. இல்லைன்னா அந்த இந்த சரிவு தான் 26க்கும் நீடிக்குமா சார்? அவர் ஜாதகம் சார், அதை பொறுத்து செவ்வாய் வீட்டை எடுத்துருது. செவ்வாய் வீட்டை கம்ப்ளீட் பார்வை எடுத்துரும். அவரோட ஜாதகத்தில் மீனத்திலேயோ கன்னிலேயோ தனுசுலேயோ செவ்வாய் இருந்தால் இதே நிலைப்பாடு தான். ஓகே, நான் கேட்கணும்னு நினச்ச எல்லாமே கேட்டாச்சு. ஏமா நீங்கள் சொன்னது போல் என்ன இவர் தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசுகிறாரா, விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாருன்னு நினைப்பாங்க போல். பட் ஆனால் நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன், அவங்களுடைய நேம்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கீங்க. பட் இதில் மக்கள்கிட்ட வச்சுருவோம். ஸோ அந்த வகையில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பல்வேறு விஷயங்களில் ப்ரெடிக்டபுளாக இருக்கட்டும், பல்வேறு தகவல்களை உங்களுடைய அந்த ஜாதக முறைப்படி சொல்லியிருக்கிறீங்க. இதை மக்கள் மத்தியில் வச்சுருவோம். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி சார். அண்டு ஐ தமிழ் சேனல் நேயர்களுக்கும் அண்டு இதை கம்ப்ளீட்டாக எனக்காக ஏற்பாடு பண்ண மிஸ்டர் பிஆர்ஓ வித்தகன் சேகர் சாருக்கும், இந்த குழு உங்கள் டீமுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி சார்.